ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பைமோட் அப்ளிகேஷன் வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஒரு எஸ்பியூ யூசர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் அப்ளைனை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு குரூப்பில் வந்து ஆட் பண்ணியிருக்கணும். அந்த குரூப்பில் வந்து அவங்க லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும், சரிங்களா? சப்போஸ் உங்களோட அப்ளைன் இல்லை, உங்களோட அப்ளை ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்பிஓ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அவங்க கொடுத்துருக்க கோடு வந்து நீங்கள் என்டர் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், சரிங்களா? அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி சப்போர்ட் யாரும் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்க்கையும் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லிங்க் இருக்கும், சரிங்களா? அந்த லிங்க்கை கிளிக் பண்ணோன்னே சரிங்களா அந்த மாதிரி தான் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ணோன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகும், சரிங்களா? ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகும். ப்ளே ஸ்டோரில் போனதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அதோட பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, சரிங்களா? பைமோட் ஸ்மார்ட்டு சொல்லிட்டு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது எத்தனை எம்பி, சரிங்களா? கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் வந்து இமேஜஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அது இன்ஸ்டால் வந்து கிளிக் பண்ணணும், சரிங்களா? இன்ஸ்டால் சொல்லிட்டு இருக்குது, அதை கிளிக் பண்ணோன்னே இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டாலாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சரிங்களா? இப்போ வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஓப்பனுன்றதை கிளிக் பண்ணணும், சரிங்களா? கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு தான் வரும், சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். கீழே அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணோன்னே உங்களோட நம்பரை வந்து என்ட்ரு பண்ண சொல்லும், சரிங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும், சரிங்களா? ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணதுக்கடுத்து இந்த மாதிரி வரும். இதில் வந்து உங்களோட ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் ஆல்ரெடி கொடுத்ததுனால இருக்கும். நேமில் ஃபஸ்ட் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் கொடுத்துருங்க. லாஸ்ட் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இனிஷியல் கொடுத்துருங்க, சரிங்களா? அதை கிளிக் பண்ணோன்னு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைன்அப் கெட் ஓடிபின்னு சொல்லிட்டு இருக்கா, அந்த இதை கிளிக் பண்ணணும், சரிங்களா? அதை கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி ஒன்று வரும், சரிங்களா? ஒரு 4 டிஜிட்ஸில் வரும். அதை நீங்கள் என்ட்ரு பண்ணி கிளிக் பண்ணி நீங்கள் கொடுத்துடணும், சரிங்களா? அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம், சரிங்களா? இன்ஸ்டால் பண்ணதுக்கடுத்து இப்போது இந்த மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதா, ஹோம் சொல்லிட்டு இருக்குது. அப்புறம் நம்ம கேட்டகரி சூஸ் பண்ணிக்கலாம், என்னென்ன கேட்டகரி வேணும் அப்படின்றது நீங்கள் இங்கேயே சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கார்ட்டுன்றது நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா கார்ட்டில் வந்து பார்த்துக்கலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டுன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே அக்கௌண்ட்டுன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து உங்களோட நேம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி இருக்கும், சரிங்களா? இதெல்லாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மை ஆர்டர்ஸ், மை கூப்பன்ஸ் இதில் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம், சரிங்களா? செட்டிங்ஸை கிளிக் பண்ணோன்னே இப்போ உங்களோட நேமு, லாஸ்ட் நேம்லாம் ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம். இங்கே வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உங்களோட இமெயில் ஐடி வந்து இங்கே கொடுக்கணும், சரிங்களா? இங்கே ஸ்டார்ன்னு போட்டிருக்கான், இந்த இடத்துல வந்து உங்கள் இமெயில் ஐடி கொடுக்கணும். ஃபோன் நம்பர் வந்து ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். அதே மாதிரி அட்ரஸ், இங்கே அட்ரஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் வந்து இங்கே ஃபில் பண்ணிடுங்க, சரிங்களா? உங்களோட அட்ரஸை ஃபில் பண்ணிடுங்க. உங்களோட சிட்டி ஏதோ அதை நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கிறணும். அப்புறம் வந்து உங்களோட ஸ்டேட்டு, அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பின்கோடு, சரிங்களா? இதெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு சேவ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருங்க, சரிங்களா? அப்புறம் வந்து மை ரிவார்ட்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணோன்னே ஜாயினிங் போனஸாக வந்து பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க, சரிங்களா? அதுக்கடுத்து நீங்கள் உங்கள் ரெஃபரல் லிங்க் வச்சு யாராச்சும் யூஸ் பண்ணி இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணாங்கன்னா அவங்க டவுன்லோட் பண்ணும்போது அவங்களோட நேமு, அவங்களோட யூசர் ஐடி வந்து ஆட் ஆகும். அதுபோக உங்களுக்கு வந்து ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் போனஸாக ஒரு 80 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும், சரிங்களா? இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி ஆட் ஆகிருக்குதா. அதே மாதிரி மை ஈஸி பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. அதாவது இதில் வந்து நீங்கள் ரீசார்ஜும் பண்ணிக்கிற முடியும், மொபைல் ரீசார்ஜ். அந்த மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஈஸி பாயிண்ட்ஸ் வந்து இங்கே இருக்கும், சரிங்களா? நீங்கள் காட்டும். இப்போ நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுனால இங்கே வந்து பண்ணிக்கலாம். உங்களோட ஃபோன் நம்பர் இங்கே என்ட்ரு பண்ணிடணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர், சூஸ் ஆப்ரேட்டர்ன்றது நீங்கள் என்ன சிம்மு, ஏர்டெல்லா, பிஎஸ்என்எல்லா, ஜியோவா இந்த மாதிரி காட்டும், சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஸ்டேட்டுன்றதில் கொடுக்குற மாதிரி இருக்கும், சரிங்களா? தமிழ்நாடு கீழே இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சூஸ் பண்ணிக்கலாம்.
அப்புறம் என்ற அமௌண்ட்டை சர்ச் பண்ணி நீங்கள் பே நவுன்னு கொடுத்து இதிலே உங்களுக்கு இன்னும் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி ஆப்ஷனும் வந்து வரும். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இன்வைட் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து உங்களோட ரெஃபரல் கோடு இருக்குது. சரிங்களா? அவங்க சப்போஸ் வந்து ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்னா ரெஃபரல் கோடு கேட்கும். சரிங்களா? நீங்கள் ரெஃபரல் கோடு வேணும்னா நீங்கள் இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஃபரல் கோடு. சரிங்களா? நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த ரெஃபரல் கோடை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் வந்து ஆட் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் லிங்க் அனுப்புறதுனா கூட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கே டேரெக்டாக அவங்களுக்கு அனுப்புனீங்கன்னா அவங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கு போகும். சரிங்களா? போனோன்னே அதை கிளிக் பண்ணி அவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து பார்த்துட்டோம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது மிஸ்டேக்லாம் ப்ராப்பராக வந்து பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக், ஷேர், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை வந்து ஆல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏதாவது உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணேன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது உங்களோட நோட்டிஃபிகேஷனில் கண்டிப்பாகவே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். My heart breaks when you call my phone.